அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். இன்றைக்கி நம்முடைய காட்டுராஜா வீரப்பன் அவருடைய சொந்த ஊரான கோபிநத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய கிராமத்தில் வந்து மாரியம்மன் பண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடியது மிக சிறப்பான முறையில் போட்டிருக்காங்க. இப்போ தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை. அந்த பண்டிகையில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து கறி விருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டுக்கடையை வந்து வெட்டி அதற்கான கறி விருந்து போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷம். அந்த ஆண்டுகள் குறைஞ்சது ஒரு 35 ஆண்டுகளாக வந்து அந்த கோவிலில் வந்து இந்த மாதிரி கறி விருந்து அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்கக்கூடிய இடம் வந்து சொல்ல போனால் பாலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கேன். இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம பாலாற்றில் வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட்டு வந்து சொல்ல போனால் பெரியார் மாவட்டத்துக்கு சம்மந்தப்பட்ட செக் போஸ்ட். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ இங்கே பார்க்கக்கூடிய ஆறு தான் வந்து இது வந்து பாலாறு அப்படின்னு சொல்கிறது. இந்த பாலாறு தான் வந்து கர்நாடகத்தையும் தமிழ்நாட்டையும் பிரிக்கக்கூடிய ஒரு ஏரியாவை பிரிக்கக்கூடிய ஒரு ஆறு. இதுதான் பாலாறு. பாருங்க, இது வந்து தான் இந்த பாலாற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணி வந்து இது வந்து மேட்டூர் டேமில் நம்பக்கூடிய இடம். நம்முடைய காவேரி ஆற்றுல கலக்குது. இது வந்து மேட்டூர் டேமில் வந்து 120 அடி தண்ணி நிரம்பும் போது இங்கே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. இதுதான் நம்மளுடைய பாலாறில் இது ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்க்குறதா இது வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஓப்பனிங் நம்ம என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் இதில் நம்ம போகக்கூடிய இடம் இதுதான். இந்த இடத்து வழியாக தான் நம்ம போக போகிறோங்க. இப்போ நம்மளுடைய காட்டுராஜா வீரப்பன் அவர்களுடைய ஊரில் போய் இப்போ இந்த பண்டிகைக்காக தான் நம்ம போயிட்டுருக்குறோங்க. வாங்க நம்ம செங்கப்பாடி வரைக்கும் நம்மளுடைய பயணம் தொடரும். செங்கப்பாடியாக தான் போயிட்டுருக்குங்க. இப்போ செங்கப்பாடி மாரியம்மன் கோயிலில் வீரப்பனாருடைய ஊரில் வந்து மிகப்பெரிய ஒரு விசேஷம் நடந்துருக்குது, மாரியம்மன் பண்டிகை. அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோங்க. இதுதாங்க அந்த ரோடு. கர்நாடகா மாதேஸ்வரம் மலைக்கு போகக்கூடிய தண்ணீர் தேக்கி வணங்கக்கூடிய இந்த இடம் தான் இது. பாருங்கள், இது வந்து 120 அடி தண்ணி நிரம்பிய இடம். இதுதான் அந்த ரோட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப பக்கம். நம்முடைய வீரப்பனாருடைய சொந்த கிராமத்துக்கு கோபிநத்தத்துக்கு போகக்கூடிய வழி. இது மேட்டூர் டேமில் 120 அடி தண்ணி நிரம்பின இடம். இதுதான் பக்கத்தில் அருகாமையில் இந்த ரோடு. பாருங்கள், இந்த தண்ணி வந்து இந்த ரோட்டவே குறுக்கிட்டு இருக்கும். 120 அடி ஃபுல்லாக ஆகும்போது இந்த ரோட்டு பாருங்கள், மோரி பாலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாலம் அமைத்து இந்த பாலத்தை தாண்டி வரும். இந்த 120 அடியினுடைய கொள்ளளவு இது வரைக்கும் இருந்திருக்கு. இதுதான் அந்த மோரின்னு சொல்கிறது. இதை தாண்டி தண்ணி மேலே நிற்கும். தான் போய் அங்கே இருக்கக்கூடிய வன விலங்குகள்லாம் போயிட்டு தண்ணி சாப்பிட போகக்கூடிய இடம். அது வந்து ரொம்ப தண்ணி வறட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப தண்ணியே இல்லாமல் காலங்களில் வந்து இந்த மாதிரி இடங்களில் வந்து யானை இந்த மாதிரி சொல்ல முடியாது மான் கடத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வனவிலங்குகள்லாம் இது வந்து தாண்டி போகக்கூடிய ஒரு ஏரியா இதுதான். பாருங்க, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் பீமங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய மகாபாரத கதையில் வந்து பீமன் பயன்படுத்தின ஒலக்கோல் அப்படிங்கிறது 9வது கிலோமீட்டரில் இருக்குது. இதுக்கு அடுத்தது ஒரு 7 கிலோமீட்டர் போனால் தான் நம்மளுடைய வீரப்பனார் வாழ்ந்த செங்கல்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம். பாருங்க, இதுதான் வந்து வீரப்பனாருடைய ஒரு கிராமம். இதுதான் நம்மளுடைய ஓப்பனிங்கு. பாருங்க, இப்போ வந்து செங்கப்பாடி ஃபுல்லாக தான் நம்ம நுழைய போகிறோங்க. முதல்ல ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய இடமே வந்து வீரப்பனாருடைய தோட்டம் தான். முன்னால் நமக்கு பெருசாக தெரியக்கூடிய அந்த புளிய மரம் பாருங்கள், ஒரு பெரிய மரமாக நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த புளிய மரம், இந்த புளிய மரத்தில் வந்து இவங்க வீரப்பனாருடைய தோட்டம். இதுதான் மேலே தெரியக்கூடிய காடு எல்லாமே வீரப்பனாருடைய. இது வந்து பார்த்தீங்கன்னா கறி விருந்தோட அன்னதானம் பண்ணக்கூடிய ஒரு இடம் இதுதான். மக்கள்லாம் வந்து பாருங்கள், எல்லாம் அன்னதானம் இருக்காங்க, தயார் நிலையில் நிற்கிறாங்க. இதுதான் அந்த கோயிலுடைய ஒரு சிறப்பான இடம்.
போலாமே. தம்பி